காதல் தோல்வி, உச்சகட்ட அசிங்கம், மனம் உடைந்து போன மன விரக்தியில, அந்த சீரியல் நடிகை என்ன பண்றதுன்னு தெரியாம, வீட்லயே விஷம் அருந்தி எடுத்திருக்க தற்கொலை முடிவு, தமிழ் சினிமாவுக்கு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல சன் டிவில ஒளிபரப்பான தெய்வ மகள் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சதன் மூலமா மிக மிக பிரபலமானவங்க நம்ம வாணி போஜன். வாணி போஜன் சின்ன வயசுலேருந்தே சினிமாவுல நடிக்கணும் அப்படின்றதுக்காக, சினிமா சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க. அப்பவே மாடலிங்ல களமிறங்கியிருக்காங்க. மாடலிங்ல ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நெறைய போராட்டங்கள் தாண்டி தான் அவங்களுக்கு சன் டிவில இந்த தெய்வ மகள் சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதாம். முதல்ல இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு அவங்க நெறையவே யோசிச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க எதிர்பார்த்தது படங்கள்ல ஹீரோயின் கதாபாத்திரம். ஆனா, சீரியல்ல நடிக்கிறதுனால நம்முடைய வாய்ப்புகள் பறி போயிடுமோ அப்படின்னு முதல்ல யோசிச்ச வாணி போஜன், சரி இதுவே நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கட்டும் அப்படின்னு அந்த சீரியல்ல முதல்ல களமிறங்குனாங்க. அப்படி அந்த சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச வாணி போஜன், அந்த ஒரே சீரியல் அவங்களுக்கு பயங்கர ஒரு வெற்றியை ஏற்படுத்தி குடுத்துச்சு. தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களுடைய நடிப்பு திறமையில மயங்கி போனாங்க. சொல்லப்போனா இளைஞர்கள் எல்லாரும் அவங்களுடைய அழகுல மயங்குனாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு ரசிகர் படலம் உருவானுச்சு. அத தொடர்ந்து வாணி போஜன் அப்படியே தமிழ் சினிமால சின்ன சின்ன படங்கள்ல ஒரு சின்ன சின்ன முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க. சில படங்கள்ல ஹீரோயினாவும் கமிட் ஆனாங்க. அதுபோக சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர ஆக்டிவா மாறுனாங்க வாணி போஜன். அவங்க சமூக வலைத்தளங்கள்ல அப்பப்போ வெளியிடக்கூடிய அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானுச்சு. இப்படி தமிழ் மக்கள் மத்தியிலயும், தனக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர் மத்தியிலயும் சோசியல் மீடியாக்கள் மூலியமா தனது ஒரு முக்கியமான வெற்றி பாதை நோக்கி பிரபலம் அடைஞ்சாங்க நம்ம வாணி போஜன். அதைத் தொடர்ந்து வாணி போஜன் அப்பவே 2, 3 நடிகர்கள் கூட காதல் வயப்பட்டு அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போறா சொல்லி அந்த காதல் எல்லாமே பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. இருந்தாலும் வாணி போஜன் கொஞ்சம் கூட மனம் தளராம அவங்களுடைய பாதையில தொடர்ந்து பயணிச்சுட்டும் இருக்காங்க. இப்ப கூட அவங்களுக்கு சின்ன சின்ன சீரியல் வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல என்னால சீரியல் நடிக்க முடியாது. இனி நடித்தா படங்கள் மட்டும்தான் அப்படின்னு சீரியல்களுக்கு குட் பை சொல்லிட்டு தொடர்ந்து பட வாய்ப்புகள் மட்டுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க வாணி போஜன். அப்படியாப்பட்ட இவங்க இப்போ ஒரு 2 வெப் சீரிஸ்ல கமிட் ஆயிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ்ல ஒரு நடிகை கூட அவங்களுக்கு மீண்டும் காதல் ஏற்பட்டிருக்கு. அந்த நடிகர் கூட அவங்க டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த முடிவு அந்த நடிகருக்கு பிடிக்கல. ஸோ நாம திருமணம் பண்ணிக்க முடியாது. நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த நடிகர் வாணி போஜன்ட்ட சொல்ல, ஸோ வாணி போஜன் பயங்கர ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் 2 பேர் இப்படிதான் பண்ணாங்க. நம்ம கூட பழகுற வரைக்கும் ஜாலியா பழகுறாங்க. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மள கழட்டி விட்டுறாங்க. அப்படி நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? அப்போ வாழ்க்கையில் நம்மளால முன்னேறவே முடியாதா? எனக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சுது. அப்போ நான் எதுக்கு வாழணும்? அப்படிங்கிற மன உளைச்சல்ல, மன விரக்தியில என்ன பண்ணன்னு தெரியாம வாணி போஜன் அவங்களுடைய வீட்லயே விஷம் அருந்தி அவங்க எடுத்த தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நடுநடுங்க வச்சிருக்கு.